மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆர்மியில் கடவுள் வழிபாடு ரிலீஜியஸ் பெரைடுன்னு ஒன்று உண்டு. சர்வதர்ம ஸ்தலம் இருக்கும், அல்லது குருத்வாரா இருக்கும், கோயில் இருக்கும். அங்கே இந்த ட்ரூப் லீடர் இந்த ட்ரூப்பை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போவார். இந்த வழக்கில் தாக்கல் செய்த அந்த சம்மந்தப்பட்டவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். இவர் என்ன சொல்லிட்டாரு, நோன்ட்டார், நான் ஒரு கிறிஸ்டின் ஃபெய்த்தில் உள்ள நபர், மோனோதெயிஸ்ட் கிறிஸ்டின். அப்போது ஒரு கடவுளை வழிபடக்கூடிய ஒரு கிறிஸ்தவராகிய நான் இன்னொரு இடத்துக்கு போவது என்னுடைய மத நம்பிக்கைக்கு குந்தகம் விளைவிக்குது. இது மட்டும் கிடையாது, மற்றவர்களின் நம்பிக்கையும் புண்படுத்துறது மாதிரி இருக்கும். அதனால் நான் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போவேன், ஆனால் வழிபடுதலில் நான் ஈடுபட மாட்டேன். ஆர்மி ஆக்ட் செக்ஷன் 19 ரீட் வித் ஆர்மி ரூல்ஸ் ரெகுலேஷனில் ரூல் 14 அவருக்கு ஒரு சார்ஜ் கொடுத்து ஏன் டெர்மினேட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இவர் பதில் கொடுக்குறாரு. மீதி 2 பக்கமும் கரஸ்பாண்டன்ஸ் நடக்குது. 3/3/2021 இவரை ஆர்மியிலேருந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து. இவர் இதை சேலஞ்ச் பண்ணி டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அங்கேயும் கேஸ் நடக்குது. அங்கேயும் ஆர்மி இவரை டிஸ்மிஸ் பண்ணது சரிதான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் இவர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இந்தியா என்கிற மிகப்பெரிய ஒரு தேசம். நம்மளுடைய மக்கள் தொகை நமக்கே தெரியும், 146 கோடியை தாண்டி போய் கொண்டிருக்கிறது இந்த மக்கள் பெருக்கம். பல்வேறு மதங்கள், ஜாதிகள், பல்வேறு மொழிகள், கலாச்சாரம், பண்பாடுகளை உள்ளடக்கிய பன்முகம் கொண்டது தான் இந்த இந்திய தேசம். இதில் சமீபத்தில் ஒரு பரபரப்பான ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. இது இராணுவ சம்மந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு. அது என்ன சார் இராணுவம் சம்மந்தப்பட்ட தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஆர்மியில் கடவுள் வழிபாடு ரிலீஜியஸ் பெரைடுன்னு ஒன்று உண்டு. சர்வதர்ம ஸ்தலம் இருக்கும், அல்லது குருத்வாரா இருக்கும், கோயில் இருக்கும். அங்கே இந்த ட்ரூப் லீடர் இந்த ட்ரூப்பை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போவார். இது எதுக்குன்னா, நமக்கே தெரியும், அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் போருக்கு முன்னாடி கடவுளை வழிபட்டுட்டு தான் போருக்கு கிளம்புவாங்க. ஸோ கடவுள் வழிபாடு என்பது ஒரு மோட்டிவேஷன், ப்ரைட். ஒரு கடவுளை வழிபட்டு போருக்கு கிளம்பும் சமயம் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு நம்பிக்கை. இதுதான் அதோட பேஸ். அது இன்று வரைக்கும் நமது ஆர்மியில் பின்பற்றப்படுகிறது. இந்த வழக்கில் தாக்கல் செய்த அந்த சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அவர் பேர் சாமுவேல் கமலேஷன் என்பது. இவர் 11/3/2017 இந்தியன் ஆர்மியில் ஒரு லெஃப்டினண்டாக ஜாயின் பண்ணுறாரு. 3rd கவலரி ரெஜிமெண்ட்டில் இவர் ஜாயின் பண்ணுறார். அந்த ரெஜிமெண்ட்டில் 3 பேர் இருக்காங்க, சிக், ஜாட், ரஜ்புட். இவர் என்ன பண்ணுறாங்க, ஸ்குவாட்ரன் பி, இது சிக்குக்கு இருக்குது, இவங்களுடைய ட்ரூப் லீடராக இவர் ஜாயின் பண்ணுறார். அப்போது வீக்லி பரேடுக்கு இவர் தான் இந்த ட்ரூப்பை கூட்டிகிட்டு போகணும். அங்கே இருக்கக்கூடிய கடவுளை இவர் வழிபட்டு ட்ரூப்பும் வழிபடுவாங்க. அப்போ இவர் இருக்கக்கூடிய இந்த ஸ்குவாட்ரன் பி, சிக், இதெல்லாம் கோயிலும் குருத்வாரா தான் இருக்குது. அப்போ இவர் போய் வழிபடணும். இவர் தானே அந்த ட்ரூப் லீடர். இவர் என்ன சொல்லிட்டாரு, நோன்ட்டார், நான் ஒரு கிறிஸ்டின் ஃபெய்த்தில் உள்ள நபர், மோனோதெயிஸ்ட் கிறிஸ்டின். அப்போது ஒரு கடவுளை வழிபடக்கூடிய ஒரு கிறிஸ்தவராகிய நான் இன்னொரு இடத்துக்கு போவது என்னுடைய மத நம்பிக்கைக்கு குந்தகம் விளைவிக்குது. இது மட்டும் கிடையாது,
மற்றவர்களின் நம்பிக்கையும் புண்படுத்துறது மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து லீட் பண்ணி கூட்டிகிட்டு போவேன், ஆனால் வழிபடுதலில் நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி இவர் இந்த அதிகாரி சாமுவேல் கமலேஷன் சொல்கிறார். அதிகாரிகள் இதோட முக்கியத்துவம் என்னங்கிறத எடுத்து சொல்லி இவரை உள்ளே போக சொல்கிறாங்க. இவர் ரிஃப்யூஸ் பண்ணிடுறார், மாட்டேன்ட்டார். இந்த இதில் என்ன நடக்குதுன்னா 2017 கடைசியில் இவரை இதே மாதிரி போங்கங்கிறாங்க, இவர் நோங்கிறாரு. ஸோ இவர் மேலே உத்தரவுக்கு படியாதனால பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் நைட் ரவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க, பட்டி பரேடு கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகும் அவர் மாறலை. உடனே என்ன ஆகுது, ஒவ்வொரு வருடமும் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் எழுதுவாங்க ஏசிஆர். அதில் வந்து இவரை பற்றி அட்வைஸ் ரிமார்க்ஸ் வருது. இது தொடர்ச்சியாக வர ஆரம்பித்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஃபர்தராக இவருக்கு உரிய ப்ரொமோஷன்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டேங்காங்க. யங் ஆஃபீஸர்ஸ் கோர்ஸுக்கு இவர் போகணும், போனால் தான் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்லாம் போகும். இவர் 2018 அனுமதிக்கலை, 19 இல்லை, 2020 இவர் அனுமதிக்கலை. இவங்க ஜூனியர்ஸ் எல்லாம் கோர்ஸ் யங் ஆஃபீஸர்ஸ் கோர்ஸ் முடித்து ப்ரொமோஷன் வரைக்கும் வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் இவருக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சரியில்லை, இது வந்து காலங்காலமாக இராணுவத்தில் பின்பற்றக்கூடியது. ஸோ நீ வந்து ரிலீஜியஸ் பரேட் அட்டன் பண்ணணும் சொல்லி யாரெல்லாம் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் இந்த சாமுவேல் கமலேஷன் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கிறிஸ்டின் ஆஃபீஸர்ஸ், ஆர்மி கிறிஸ்டின் ஆஃபீஸர்ஸ் அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. சண்டிகர் டயோசிஸிலிருந்து வெளியிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, நீ போகிறதுனால நீ வந்து உன்னுடைய கிறிஸ்தவ மதத்துக்கு எந்த குந்தகமும் வராது, பாதகம் வராது, நீ அட்டன் பண்ணலாம் அடுத்தது. இதில் என்ன ஆகுதுன்னா, மதமா தேசமா, இதுதான் அவருக்கு அந்த அதிகாரிக்கு சாமுவேல் கமலேஷுக்கு இடையில் உள்ள மன ரீதியான போராட்டம். அவர் மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியல். இதுதான் சிம்பிள் விஷயம். உடனே இங்கே மாஸ்டர் சொல்கிறாரு, நீ போகிறதுனால குருத்வாராக்குள்ளே போய் லீட் பண்ணி கும்பிடுறதுனால எந்த தடையும் பைபிளில் இல்லைங்கிறார். ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இந்த சிச்சுவேஷனில் இவருக்கு ஃபர்தர் ப்ரொமோஷன் இல்லை, எதுவும் இல்லை. இந்த சிச்சுவேஷனில் 31/1/2019 இவருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்னது, 9 சார்ஜஸ் இவருக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சுப்பீரியர் ஆஃபீஸர் ஆர்டரை நீ ஒபே பண்ணலை. இதை வந்து 5/3/2019 இவர் ரிசீவ் பண்ணுறாரு சாமுவேல் கம்ப்ளே. 9 சார்ஜஸ். ஆர்மி ஆக்ட் செக்ஷன் 19 ரீட் வித் ஆர்மி ரூல்ஸ் ரெகுலேஷனில் ரூல் 14 அவருக்கு ஒரு சார்ஜ் கொடுத்து ஏன் டெர்மினேட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இவர் பதில் கொடுக்குறாரு. மீதி 2 பக்கமும் கரஸ்பாண்டன்ஸ் நடக்குது. 3/3/2021 இவரை வந்து ஆர்மியிலேருந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து. இவர் இதை சேலஞ்ச் பண்ணி டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அங்கேயும் கேஸ் நடக்குது. அங்கேயும் ஆர்மி இவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணது சரிதான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் இவர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு இந்த அதிகாரி சாமுவேல் கமலேஷ். அங்கே 2 பக்கமும் வாதங்கள். அதில் அரசியல் சாசனம் ஒரு இந்திய குடிமகனுக்கு எந்த மதத்தையும் பின்பற்றலான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி தான் ஏன் கிளையண்ட் வந்து பின்பற்றியிருக்காரு. ஸோ அவர் வந்து வழிபாட்டு ஸ்தலத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லலை, உள்ளே போகிறாரு. ஆனால் அந்த புனிதமான இடத்துக்கு போக மாட்டார். ஏன்னா அவருடைய மத சம்மந்தப்பட்டதற்கு எதிரான விஷயம் அது. அவங்க தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க, ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கலை. அப்போ வந்து அவர் தரப்பில் சாமுவேல் கமலேஷன்ஸ் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து மற்ற எல்லாத்துலேயும் அவர் வந்து 100% ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஆர்மி ஆஃபீஸரு. அதனால் இந்த ஒரு விஷயத்துக்காக அவருக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் டிஸ்மிசல்ங்கிறது ஒரு மேஜர் பனிஷ்மெண்ட்டு, அது டிஸ்ப்ரொபோர்ஷனேட்.
அதனால் அதை குறைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவரை சாமுவேல் கமிஷன் பார்த்து, யூ மே பி அவுட்ஸ்டாண்டிங் இன் 100 திங்ஸ் பட் யூ ஃபெயில் டு ரெஸ்பெக்ட் தி சென்டிமெண்ட் ஆஃப் யுவர் ஓன் சோல்ஜர்ஸ் சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை டிக்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாமுவேல் கமலேஷன் சார் வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பார்த்து சொன்னார், திஸ் வில் சென்ட் எ ராங் மெசேஜுங்கிறாரு. அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, திஸ் வில் சென்ட் எ ஸ்ட்ராங் மெசேஜுங்கிறார். சொல்லி அவர் போட்ட அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க. ஒரு மேலதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமே என்பதனால் ஒரு அதிகாரி பணியை விட்டு நீக்கப்பட்டார். இதில் 2 விஷயங்கள். இந்தியா என்கிற ஒரு மதசார்பற்ற நாடு, செக்குலார் ஸ்டேட். இங்கு பல மதங்களை சார்ந்தவங்க இருக்காங்க, பல ஜாதிகளை சார்ந்தவர்கள் இருக்காங்க, பல மொழிகளை பேசக்கூடியவங்க இருக்காங்க. இதெல்லாம் முக்கியமாக தேசம் முக்கியமாக? தேசம்தான் முக்கியம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு இந்தியன் இருந்து விட்டால் அது தேசத்துக்கு ஆகாது. தேசம் மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஆர்மியில் வேறு எதையும் சிந்தனை இருக்கக்கூடாது. தேசம் தேசம் தேசியம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நம்மால் தேசத்துக்காக முன்னே நிற்க முடியும். இங்கே இந்த அதிகாரி ஒரு நல்ல அதிகாரியாக இருந்திருக்கலாம், அந்த குடும்பத்திற்கு அவங்க பெற்றோருக்கு நல்ல மகனாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பணியாற்றக்கூடிய இடம் எது? இராணுவம். இங்கு எது வேண்டும்? ஆர்மியோட சர்வீஸ் தான் வருமே தவிர ரிலீஜியஸ் ஃப்ரீடம்ங்கிறது இங்கே வராது. அப்போ நான் இந்த தேசத்துக்கு சர்வீஸ் பண்ணனா இல்லையா? பண்ணலேன்னு தானே வருது. அப்போ ஒரு ஆர்மி, போலீஸ் இது போன்ற துறைகளில் மேலதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக 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 முக்கியம். அதுதான் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக கூறியுள்ளது.